நீ பார்த்தா தான் தெரியும். அண்ட் அதே மாதிரி லிரிக்கலை பொறுத்த வரைக்கும் கங்கை அமரன் தான் பாட்டு எழுதியிருக்காரு. அந்த வரிகள்லாம் கேட்கும் போது இவர் தான் எழுதியிருக்காரா அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த பாட்டோட லிரிக்கலை அவரோட ஸ்டைலில் எழுதாமல் 2K கிட்ஸோட ஸ்டைலில் எழுதி வச்சுருக்காரு. அதே மாதிரி நடுநடுவில் லிரிக்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் வருது. அதெல்லாம் ட்ரெண்ட் ஆகுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் அதே மாதிரி மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அதுவுமே ஆவரேஜாக தான் இருக்குது. யுவன் சங்கர் ராஜா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு சிங்கிளாக வந்த விசில் போடு சாங்குமே ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்தது. அதே மாதிரி சின்ன சின்ன கண்களும் ஆவரேஜாக தான் இருந்தது. அண்ட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த பாட்டை கேட்கும் போதுமே ஆவரேஜாக தான் இருக்குது. ரீசெண்ட் இன்டர்வியூவில் இந்த படத்தோட ஹீரோயினான மீனாட்சி சௌத்ரி 3rd சிங்கிளாக வர பாட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது ரொம்ப பிலோ ஆவரேஜாக இருக்குது அந்த பாட்டு. மேபி கேட்க பிடிக்குதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் இந்த கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் எந்தவித எக்ஸ்பெக்டேஷனுமே